வணக்கம் அன்பான கோவை மக்களே. நான் உங்கள் நண்பன் பாலாங்க. நம்ம இதுவரைக்கும் நெறைய டிடிசிபி அப்ரூவ்டு ரெசிடென்ஷியல் லேஅவுட்ட பத்தி நெறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோங்க. பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் லேண்ட் ப்ராஜெக்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோங்க. இந்த ஃபார்ம் லேண்ட் எங்க லொகேட் ஆயிருக்கு, உள்ள என்னென்ன அமெனிட்டீஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்த பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேங்க. வீடியோவ கன்டினியூஸா தொடர்ந்து பாருங்க. இப்ப எங்களுக்கு சைட் என்குயரீஸ் பார்த்தீங்கன்னா நெறைய வந்துட்டு இருக்குங்க. அதுல மேஜர் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் ரிலேட்டடான சைட் என்குயரி தான் நெறைய வருதுங்க. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட்க்கு வந்து நெறைய சாய்ஸஸ் இருக்குங்க. மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட், கோல்டு அப்படின்னு நெறைய சாய்ஸ் இருந்தாலும், அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் தாங்க. லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது வந்து நமக்கு என்னைக்குமே வந்து தப்பு வராதுங்க. இது போக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர்ஸ் வந்து சொல்றதே பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்டுக்கு ஒரு 1,00,000 இன்கிரீஸ் ஆனா கூட, நீங்க ஒரு 25 சென்ட் ஃபார்ம் லேண்ட் வாங்குனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 100% ப்ராஃபிட் வந்து ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ்க்குள்ளேயே வந்து நம்ம ஃபார்ம் லேண்ட்ல பார்க்க முடியுங்க. ஸோ பெரும்பாலான இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர்ஸ் சஜெஸ்ட் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்ம் லேண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்ட பத்தி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க. நம்ம ப்ராஜெக்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா, வான்டேஜ் வியூ அப்படிங்கிற பேர்ல நம்ம இந்த ஃபார்ம் லேண்ட் டெவலப் பண்ணியிருக்கோங்க. வான்டேஜ் வியூ அப்படின்னா, ஒரு அழகான வியூ பாயிண்ட் அப்படிங்கிற மீனிங் வர மாரி இந்த பேர் நம்ம கொண்டு வந்திருக்கோம். பேருக்கு ஏத்த மாரியே பார்த்தீங்கன்னா, சுத்தியும் பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் கேட்ஸ் மலைக்கு நடுவுல ஒரு அழகான கிரீனரி, ஒரு பசுமையான இடத்துக்கு நடுவுல தான் இந்த ஃபார்ம் லேண்ட் வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோங்க. நீங்க பின்னாடி பேக்ரவுண்ட்லயே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒர்க் நடந்துட்டு இருக்கு. டெவலப்மெண்ட் ஒர்க் எல்லாமே நடந்துட்டு இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரமடை டூ வெள்ளியங்காடு மெயின் ரூட்ல உங்களுக்கு தாயனூர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டுங்க இது. இது பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு 30 ஏக்கர டெவலப் பண்ணியிருக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு 90 யூனிட்ஸ் இதுல நம்ம குடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் 21 சென்ட்ல இருந்து நம்ம குடுத்துட்டு இருக்கோங்க. 21 டூ 25 சென்ட்ஸ் வரைக்கும் நம்ம இதுல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வான்டேஜ் வியூ ப்ராஜெக்ட்ல என்னென்ன அமெனிட்டீஸ் குடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிருங்க. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலா ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்க போறீங்க அப்படின்னா, பெருசா எந்த விதமான அமெனிட்டீஸும் இருக்காதுங்க. பட் நம்ம இந்த வான்டேஜ் வியூ ப்ராஜெக்ட்ட வந்து ஒரு சிக்னேச்சர் ப்ராஜெக்ட்டா கொண்டு வரணுங்கிறதுக்காக, இதுல வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டீஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்கன்னா, உள்ள என்ட்ரன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு கிராண்டான ஆர்ச் ஒண்ணு நம்ம குடுத்துருக்கோங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 24/7 செக்யூரிட்டியோடவே நம்ம ஒரு கிராண்டான என்ட்ரன்ஸ் ஆர்ச் குடுத்துருக்கோம். இது போக பார்த்தீங்கன்னா, உள்ள என்ட்ரன்ஸ்ல வந்து உள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா, 2 பக்கமே ஒரு நேச்சுரல் ஸ்டோன்லயே வந்து ஒரு வெல்கம் பண்ற மாரி ஒரு ஆர்க்கிடெக்சர் ஒண்ணு நம்ம பண்ணியிருக்கோங்க. இது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிராண்டான கம்யூனிட்டி ஹால்ங்க. சின்ன சின்ன ஃபங்ஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ற மாரி ஒரு கம்யூனிட்டி ஹால் நம்ம குடுத்துருக்கோம். அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஸ்பாக்கு வந்து தனியா ஒரு பில்டிங் நம்ம குடுத்துருக்கோங்க. இது போக பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் வைக்கிறோம் அப்டின்னா, ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 100 டூ 150 பீப்பிள்ஸ் வந்து உட்கார்ந்து சாப்பிடுற மாரி ஒரு ஸ்பேஸான இடம் நமக்கு தேவைப்படுங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிட்டி ஹால ஒட்டியே பார்த்தீங்கன்னா, ஒரு மினி ரெஸ்டாரண்ட் ஒண்ணு வித் ரெஸ்டோ பாரோட நம்ம குடுத்துருக்கோம். இதுல பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் ஆகட்டும், இல்ல ஃபிரெண்ட்ஸோட ரீயூனியன் இந்த மாரி ஒரு சின்ன சின்ன ஃபங்ஷன் வைக்கிறதுக்காகவே ஒரு நல்ல ஸ்பேசியஸான ஒரு இடம் நம்ம குடுத்துருக்கோம். இது போக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிளேஸ சுத்தியுமே சென்டர் ஆஃப் த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்யூனிட்டி ஹால், ரெஸ்டாரண்ட் வித் ஸ்பா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நடுவுல பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்விம்மிங் பூல் அழகா பியூட்டிஃபுல்லா ஒண்ணு டெவலப் பண்ணியிருக்காங்க. இது போக சைட்டுக்கு உள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வைடான தார் ரோடு ஒரு 30 ஃபீட்ல ஒரு வைடான தார் ரோடு, அப்புறம் ஒரு ஈபி கனெக்ஷன் நம்ம குடுத்துருக்கோம். இது போக ஒவ்வொரு சைட்லயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு கோகனட் ட்ரீ பிளான்டேஷன் நம்ம குடுத்துருக்கோம். வித் ட்ரிப் இரிகேஷனோட நம்ம டெவலப் பண்ணி குடுத்துருக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாரிங்க, பினான்சியல் அட்வைசர் சஜெஸ்ட் பண்ற மாரி, ஒரு இன்வெஸ்ட்மென்ட்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்ம் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது என்னைக்குமே ஒரு சேஃபான பெட்டுன்னு நான் சொல்லுவேங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்படி வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டீஸோட இருக்கக்கூடிய இந்த மாரி ஒரு சிக்னேச்சர் ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றது என்னைக்குமே நமக்கு ஒரு பெனிஃபிட் தரக்கூடிய விஷயம்னு நான் சொல்லுவேன். இவ்வளவு வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டீஸோட இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க 2.75 லேக்ஸ் பெர் சென்ட்க்கு நம்ம குடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ 2.25 லட்சம் ரூவா ஒரு சென்ட் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இது ரொம்ப ஒரு அஃபோர்டபிள் காஸ்ட்ல நம்ம ஒரு ஃபார்ம் லேண்ட் ஒரு 21 சென்ட் நம்ம வாங்க முடியுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு கோயம்புத்தூர் ஒரு மெயின் ஜங்ஷன்ல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ரேடியஸ்ல ஒரு கரியாம்பாளையம் இந்த மாரி காரமடை இந்த ஏரியால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சென்ட்டோட ரேட் வந்து ஒரு 10 லேக்ஸ்க்கு மேல போயிட்டு இருக்குங்க. ஸோ அங்க ஒரு 4 சென்ட் 5 சென்ட் வாங்குற அதே காஸ்ட்ல நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு 21 சென்ட்ஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு அப்ரிசியேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 1 லேக் 2 லேக் இன்கிரீஸ் ஆகும்போது நமக்கு அதோட பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 2 மடங்கா நமக்கு வந்து திருப்பி குடுக்குங்க. இந்த ப்ராஜெக்ட் யார் யாருக்கெல்லாம் சூட்டபிள் அப்படிங்கிறத பத்தி சொல்லிருங்க. அதாவது குறிப்பா என்ஆர்ஐஸ்க்கு வந்து இது ரொம்ப ஆப்டான ப்ராஜெக்ட்டுங்க. நான் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னு இந்தியால ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பா நீங்க வந்து பார்க்கலாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, இங்க காரமடை, பெருநாயக்கம்பாளையம், ஊட்டி, மேட்டுப்பாளையம் இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் லேண்ட் நான் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து சூட்டபிளான இருக்குங்க. அவங்களுக்கு வீட்ல இருந்து வர்றதுக்கும் ரொம்ப ஆக்சஸபிளா இருக்கும். வந்து பார்த்துட்டு போறதுக்கும் ரொம்ப பக்கமான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டியா நான் டெவலப் பண்ணணும். ஒரு ஹோம் ஸ்டே மாரி ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டியா நான் டெவலப் பண்ணணும். இல்ல எனக்கு ரெண்டல் ப்ராப்பர்ட்டியா வேண்டாம். இல்ல நானே எனக்கு சொந்தமா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாரி நான் பில்ட் பண்ணிக்கணும்.
வீக்கெண்ட் வந்து இங்க நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இங்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம நீங்க கண்டிப்பா பார்க்கலாங்க. அதாவது நீங்க குறிப்பா இன்வெஸ்ட்மென்ட்டுக்காக நான் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, நீங்க இந்த ப்ராப்பர்ட்டிய கண்டிப்பா வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. ஸ்க்ராலிங்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா, எங்களோட ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு சைட் விசிட் கோஆர்டினேட் பண்ணி காமிப்பாங்க. நம்ம இதே மாரி இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போங்க. நன்றி.